அடியே கோமதி, 500 இருந்தா குடுடி வாய். வேறற நம்மன்னு இருக்கு. 1 கிலோ நாட்டுக்கோழி எடுத்துட்டு வந்து கறி கஞ்சி அடிச்சா தான் நிம்மதியா இருக்கு. ஏனியா, நீ வேலைக்கும் போறதில்ல ஒண்ணுக்கும் போறதில்ல, வெட்டியா ஊரை சுத்திக்கிட்டு இருக்க. உனக்கு டெய்லியும் நான் ஆக்கி போடணுமா? சரி விடுடி மாம, தானே கேக்குற பின்ன ஊர் சுத்துறதுக்கு வலு வேணாமா? என்னமோ பண்ணி தொலை, ஆனா வேலைக்கு மட்டும் போயிடாத என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணப்பா நாட்டுக்கோழி வாங்குறதுக்காக நாட்டுக்கோழி கடைக்கு போறா. தம்பி, நமக்கு 1 கிலோ நாட்டுக்கோழி வெட்டுப்பா. டேய், என்னடா பண்ற? உன்னை எவ்வளோ டைம் சொல்லியிருக்க? நாட்டுக்கோழின்னு உன்கிட்ட கேட்ட என்கிட்ட அனுப்புன்னு சொல்லியிருக்கேன்ல. நீ சிக்கனை மட்டும் வெட்டுற வேலைய பாரு. ஏன் அண்ணாச்சி, நீங்க என்ன நாட்டுக்கோழி வெட்டவே விட மாட்டேங்கிறீங்க? சிக்கன் மட்டுமே வெட்ட சொல்றீங்க. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். தேவையில்லாம கேள்வி கேட்டேனா சம்பளத்துல கை வச்சிருவா பாத்துக்க. இந்த கறிக்கரை மாரிமுத்து ஒரு பேராசை புடிச்சவ. காசு சம்பாதிக்கிறதுக்காக என்ன வேணுமானாலும் பண்ணுவா. 1.5 கிலோ நாட்டுக்கோழி 400 ஆனா 1.5 கிலோ சிக்கன் 250 தான். அதனால காசை மிச்சம் படுத்துறதுக்காக யாராவது நாட்டுக்கோழி கேட்டு வந்தாங்கன்னா அதுல முக்காவாசி நாட்டுக்கோழி போட்டுட்டு கால்வாசி சிக்கனை கலந்து விட்டுருவா. அண்ணே, இந்தாங்கண்ணே, உங்க நாட்டுக்கோழி ரெடி ஆயிடுச்சு. 1 kg 400 அப்படின்னு சொன்னதும் கிருஷ்ணாப்பாவும் அந்த 1.5 கிலோ நாட்டுக்கோழி வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுறான். இதே மாதிரி டெய்லியும் அந்த கறிக்கடை மாரிமுத்து எல்லாத்துக்கிட்டையும் ஏமாத்தி பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தா. அப்படி ஒரு நாள், டேய் குட்டி பையா, என்னடா நம்ம கடையில எப்பவுமே கூட்டமா இருக்கும். இப்ப வர வர கொஞ்ச நாளா கூட்டம் கம்மியா இருக்குது. அதுவும் இல்லாம எல்லாரும் அந்த தெற்கு வீதி பக்கம் போறாங்களே, என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லனே, அந்த தெற்கு வீதியில கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு அண்ணன் புதுசா நாட்டுக்கோழி கடை ஓபன் பண்ணியிருக்காரு. அதனால பாதி பேர் அந்த கடைக்கு போறாங்க. நம்ம கடையில இல்லாதது அவன் கடையில அப்படி என்ன இருக்கு? அதுவும் நம்ம ரெகுலர் கஸ்டமர் எல்லாம் அவங்க கடைக்கு போறாங்களே, என்னன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருவோம். இல்லன்னா நம்ம தொழிலுக்கு ஆபத்து வர மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கறிக்கடை மாறி முத்து கிருஷ்ணமூர்த்தி கரைக்கு போறா. அப்போ கிருஷ்ணமூர்த்தி அவன்கிட்ட இப்படி சொல்றா. அண்ணே வாங்கனே, என்ன வேணும்? நாட்டுக்கோழி சிக்கனா? ஹலோ பிரதர், நானும் உங்களை மாத்திர கடை தான் வச்சிருக்கேன். இங்க வடக்கு வீதியில தான் என்னோட கடை இருக்கு. அப்படியானே, ரொம்ப சந்தோஷம்னே. சரிண்ணே, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல, நம்ம கடைக்கு வர ரெகுலர் கஸ்டமர் எல்லாம் பாதி பேரு உன் கடைக்கு வரதா கேள்விப்பட்ட. அதுதான் உன் கடையில என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்க்கலான்னு வந்தேன். அது ஒண்ணும் இல்லண்ணே, நாட்டுக்கோழி 1 கிலோ 400 வருது. ஆனா நான் என் கடையில 100 குறைச்சு தான் கொடுப்பேன். அதனால என்னவோ தெரியல, மக்கள் எல்லாரும் என் கடைக்கு வர்றாங்க. தம்பி, இந்த மாதிரி இருந்தன நீயும் பொழைக்க முடியாது. நானும் 4 காசு சம்பாதிக்க முடியாது. மக்கள் காசு மிச்சம் பண்றதுக்காக காசு கம்மி பண்ணி தான் கேட்பாங்க. அதுக்குன்னு நீ கேட்ட வேலைக்கு கொடுத்துருவியா? ஒழுக்கமா 1 கிலோ என்ன வேலையோ அதை கொடு. இல்லன்னா உன்னால தேவையில்லாம எனக்கு சிரமமாயிடும். அப்படி கறிக்கடை மாரிமுத்து அந்த கிருஷ்ணமூர்த்திய மிரட்டிட்டு போயிடுறான். இப்ப நான் என்ன பண்ண? மக்கள் கேட்ட கம்மியான விலைக்கு கொடுத்த இது தப்பா? இல்லையே, இவரோட பேச்சே கொஞ்சம் சரியில்லையே. வெளியூர்ல இருந்து வந்தா என்ன வேணா பண்ணுவாங்களா? அவரை ஒரு கை பக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணமூர்த்தி கோபத்தோட இருக்கும்போது ஒரு அம்மா கறிக்கடையில இருந்து நாட்டுக்கோழி வாங்கிட்டு வராங்க. அப்போ கிருஷ்ணமூர்த்தி அந்த அம்மா கிட்ட இப்படி சொல்றா. அம்மா, எங்க இருந்துமா இந்த கறிய வாங்கிட்டு வரீங்க? இங்க தாப்பா, நம்ம வடக்கு வீதியில கறிக்கடை மாரிமுத்து கடை இருக்குல்ல, அவர் கடையில தான் வாங்கிட்டு வர. அம்மா, ஒரு நிமிஷம் அந்த கறியை கொடுங்க. வெயிட் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணமூர்த்தி அந்த அம்மா கிட்ட இருந்த கறிய வாங்கி வெயிட் செக் பண்றா. ஆனா வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கு. இத சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணமூர்த்தி கறிக்கடை மாரிமுத்தத்தோட கடைய நோட் பண்றா. அப்போ அவ நாட்டுக்கோழியும் சிக்கனையும் கலந்து வியாபாரம் பண்றத பாக்குறா. இதுதான் உன்னோட வியப்பரமா? நீ நல்லவனா இருந்துட்டு என்ன வந்து மிரட்டிட்டு போனா கூட பரவாயில்ல. ஆனா நீயே அயோக்கியத்தனம் பண்ற. நீ எப்படி என்ன மிரட்டுவா? இரு, உனக்கு ஒரு பாட சொல்லாம விட மாட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, ஹீஸ் ஆல் ரைட். இந்த வெதர் கண்டிஷனுக்கு உடம்பு ஹீட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இவருக்கு வெஜிடபிள்ஸ் மட்டுமே கொடுங்க.
ஏதாச்சும் நான்வெஜ் கேட்டாருன்னா நாட்டுக்கோழி மட்டும் கொடுங்க, சிக்கன் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் வீட்டுக்கு வராங்க. அம்மா, எனக்கு வாய் ரொம்ப கசக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு மட்டன் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொன்னதும் மாரிமூத்தோட மனைவி கறி வாங்கறதுக்காக தன்னோட கடைக்கு போறா. வழியில கிருஷ்ணமூர்த்தி வந்து இப்படி சொல்றா. அண்ணி, நம்ம கடையில தான் நாட்டுக்கோழி வாங்க போறீங்களா? குடுங்க அண்ணி, நான் வாங்கிட்டு வந்து வீட்லயே குடுக்கிற அண்ணன் நமக்கு தெரிஞ்சவர்தான். அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மனைவி கிட்ட பையன் வாங்கிட்டு நாட்டுக்கோழி கடைக்கு போறான். அண்ணே, 1 கிலோ நாட்டுக்கோழி கொடுங்கண்ணே. என்ன இது? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே இவனை மிரட்டிட்டு வந்தோம். அதுக்குள்ள நமக்கு பயந்துட்டு நம்ம கடையிலேயே நாட்டுக்கோழி வாங்க வந்துட்டானே. அப்படின்னு சொல்லிட்டு கறிக்கரை மாரிமுத்து வழக்கம் போல நாட்டுக்கோழியும் சிக்கனையும் கலந்து அவனுக்கு கொடுக்கறான். கொடுத்துட்டு, தம்பி 1 கிலோ 400 ரூபாய் அப்படின்னு சொல்றான். அண்ணே, இது எனக்கு இல்லனே, அண்ணிதா உங்க பையனுக்கு நாட்டுக்கோழி செஞ்சு தரத்துக்காக 1 கிலோ நாட்டுக்கோழி வாங்கிட்டு வாங்கன்னு என்ன இங்க அனுப்பிச்சாங்க. என்னதான் நீ அனுப்பிச்சாங்களா? கடவுளே, டாக்டர் வேற நம்ம பையனை சிக்கன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நம்ம வேற சிக்கனை கலந்து கொடுத்துட்டோம். தம்பி, அந்த பைய கொடுப்பா, நான் உனக்கு வேற நாட்டுக்கோழி வெட்டி தரேன். அண்ணே, என்னண்ணே ஆச்சு? நம்ம கடையில எல்லாமே தரமாதானா இருக்கும். அப்புறம் ஏனே பயப்படுறீங்க? இத நான் கொண்டு போய் கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னதும் மக்கள் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. கறிக்கரை மாரிமுத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டு இருந்தா. தம்பி, மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பழசுல பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காதப்பா. தயவு செய்து அந்த பைய கொடுப்பா, நான் உனக்கு புதுசா நாட்டுக்கோழி வெட்டி தரேன். இனிமே நான் இந்த மாதிரி விராடு தான் பண்ண மாட்டேன்பா. அண்ணே, நான் நினைச்சிருந்தா எப்பவோ உங்களை மாட்டி விட்டிருப்பேன். ஆனா என்ன பண்றது, உங்களுக்கும் ஒரு குடும்பம் குட்டின்னு இருக்கு. நம்ம சின்னதா ஒரு தப்பு பண்ணினாலும் அது எங்கேயோ எப்பவோ சுத்தி வந்து நம்மளடே சேரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் துரோகம் பண்ணாம இருங்க.